ஸோ சாப்டர் 9 பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ சாப்டர் 10 பார்க்கலாம். ஸோ சாப்டர் 10 என்னென்னா அங்கே ஓவராலாக பயோடைவர்சிட்டி அப்படின்றத பற்றி பேசணும் சாப்டர் 9ல். ஓகேவா? பயோடைவர்சிட்டினா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசணும். இப்போ சாப்டர் 10லேருந்து இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்தியன் பயோடைவர்சிட்டி டைவர்ஸ் லேண்ட்ஸ்கேப். ஓகேவா? இந்தியன் பயோடைவர்சிட்டி அண்ட் அங்கே இருக்கிற டைவர்ஸ் லேண்ட்ஸ்கேப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய லேண்டு பகுதி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா ஹிமாலயாஸ் இருக்குது, பாலைவனம் இருக்குது, அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் வந்து ஒரு அடர்ந்த காடுகள் இருக்குது, அந்தமான் நிக்கோபார் வந்து தீவுகள் இருக்குது, லக்ஷத்தீவு வந்து தீவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டியில் நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அப்போ அதெல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் சாப்டர். ஓகேவா? ஸோ இப்போ இந்தியாவோட லேண்ட் ஏரியா ஓவரால் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா 2.4%. ஓகே, ஓவரால் வேர்ல்டோட லேண்டில் இந்தியாவோட லேண்ட் அப்படின்னா பர்சன்டேஜ் கணக்கில் எடுத்தோம்னா 2.4%. பட் இந்த 2.4%லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 7% ஆஃப் ஸ்பீசிஸை நம்ம வச்சிருக்கிறோம். ஓகே, மற்ற கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரியும் சேர்த்து ஒரு 100% எடுத்தாலும் அதில் 7% இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட 18% ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான் இருக்குது. ஓகே, வேர்ல்டுலேயே 18% ஆஃப் பாப்புலேஷனும் இங்கே தான் இருக்குது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸோட ரிச்னஸ். வாட் இஸ் ரிச்னஸ்ன்னு நான் சொன்னேன். அதாவது ஒரு கண்ட்ரி ஒரு ஏரியாவில் நிறைய டைவர்சிஃபைடு ஸ்பீசிஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதான் ஸ்பீசிஸ் ரிச்னஸ் அப்படின்னும். ஸோ அந்த ஸ்பீசிஸ் ரிச்னஸில் இந்தியா வந்து 7th. ஓகேங்களா? மேமல் அப்படின்னா பாலூட்டிகளில் நம்ம இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்கும் டைவர்சிஃபைடு விலங்கினங்களில். அதே இது பேர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 9th பிளேஸில் இருக்கும். இது ரெப்டைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 5th பிளேஸில் இருக்கும். ஓகேங்களா? ஊர்வனையில் பார்த்தோம் அப்படின்னா 5th பிளேஸில், பேர்ட்ஸில் வந்து 9th பிளேஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி ஒரு டைவர்சிஃபைடு லைஃப்பை வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்தியாவில் எந்த மாதிரியான பயோடைவர்சிட்டி ஏரியாஸ் இருக்குது அப்படின்றத கீழே இருக்குது. இந்தியாவில் 2 ரியால்ம் இருக்குது, 5 பயோம் இருக்குது, 10 பயோ ஜாகிரபிக்கல் ஜோன்ஸ் இருக்குது, 25 பயோ ஜாகிரபிக்கல் ப்ராவின்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் படிச்சிங்கன்னா புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரியால்ம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஷியல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வேர்ல்டையே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 8 ரியால்மாக பிரிப்பாங்க. வேர்ல்டையே 8 ரியால்மாக பிரிப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போ ஆர்க்டிக் ரீஜியன் ஒரு ரியால். ஏன்னா ஆர்டிக்கோட அந்த சூழ்நிலை, தட்பவெப்பநிலை எல்லாமே வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட். ஆர்க்டிக்கோட ரியால், அண்டார்டிகாவோட ரியாம் பிரிக்கலாமா? அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலி ஆர்க்டிக் ரியால்ங்கிறது ஒரு ஸ்பேஷியல் வேரியேஷன், ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் அப்படின்ற மாதிரி. ஸ்பேஷியல் ரீஜியன் அப்படின்றதா ரியாம் அப்படின்றது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா டிராபிக்கல் ரீஜியன், இண்டோ மலேசியன் ரீஜியன், ஓஷியானிக் ரியாம்னா இந்த பசிபிக் ஓஷன் கடல்களை பற்றி இது பண்ணுறது. அதுக்கடுத்து ஆஸ்திரேலியான்னு ஒரு தனி கான்டினென்ட் கீழே இருக்கா, ஆஸ்திரேலியன் ரியாம். அதுக்கடுத்து அண்டார்டிகான ஒரு தனி இது இருக்கா, அது அண்டார்டிகா ரியாம். அதே மாதிரி நியோ டிராபிக்கல் அப்படின்றது டிராபிக்கல் ரீஜியன். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன் பக்கத்தில் இருக்க அந்த டிராபிக்கல் ரீஜனோட ரியாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 ரியாமில் 2 ரியாம் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன ரியாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலி ஆர்க்டிக் ரியாம். பேலி ஆர்க்டிக், இந்த 2வது பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதில் 2 பேலி ஆர்க்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது. வாட் இஸ் பேலி ஆர்க்டிக்? ஆர்க்டிக் மாதிரியே இருக்கிறது பேலி ஆர்க்டிக். ஓகேங்களா? ஆர்க்டிக் மாதிரி என்ன, ஆர்க்டிக்ல என்ன பனிக்கட்டி பிரதேசத்தில் மனிதர்கள் எல்லாருமே இருக்காங்களா? அதே பனிக்கட்டி பிரதேச மனிதர்கள் எங்கே இருக்காங்க? இங்கே ஹிமாலயாஸில் இருக்காங்களா? அப்போ அந்த பேலி ஆர்க்டிக்கோட ரியாம் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? ஹிமாலயாவில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ரியாம் நம்மகிட்ட இருக்குது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ மலேசியன் என்ன அர்த்தம்? இந்தியாவும் அதில் இன்க்ளூடட் அப்படின்றதா இண்டோ மலேசியன். ஸோ அந்த ரியால்முக்குள்ளேயும் என்ன இருக்கும்? இந்தியா இருக்கும். அப்போ இந்தியா ரெப்ரசன்டிங் 2 டைப் ஆஃப் ரீஜியன்ஸ். அட்ஸ் அ பிக்கஸ்ட் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த ரியாம்ஸ் அப்படின்னா. ரியாம்ஸ் பயோ ஜாகிரபி ஆர் அ லார்ஜ் ஸ்பேஷியல் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. லார்ஜ் ஸ்பேஷியல் ரீஜியன்ஸ் வித்தின் த ஈகோசிஸ்டம்ஸ் ஆர் ப்ராட்லி சிமிலர் பயோட்டா. ஸோ இந்த பர்டிகுலர் இதுலலாம் என்னன்னா சிமிலர் பயோட்டாவாக இருக்கும். சிமிலர் பயோட்டானா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற உயிரினங்கள், விலங்கினங்கள் எல்லாமே வந்து சிமிலர் ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டிருக்கும் அப்படின்றதான் இருக்கும். இப்போ ஆர்க்டிக்ல இருக்கிற ரீஜியன் எல்லாமே வந்துன்னா ஒரே சிமிலர் இது கொண்டு இருக்குமா? இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் வச்சிருக்குமா? அதுதான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸை யூனிஃபை பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ரியாம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிச்சா? இந்தியா வந்து 2 ரியாமை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஞாபகம் இருக்கா?
இதுக்கடுத்து இந்தியா வந்து 5 பயோமை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ பயோம்னு பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து என்னன்னா இந்த பர்டிகுலர் பயோம் அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் குரூப் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் லிவிங் இன் எ சர்டன் கிளைமேட் பேட்டர்ன். ஒரு சர்டன் கிளைமேட் பேட்டர்னில் சர்டன் கிளைமேட்னா இப்போ பாருங்க நம்ம இதில் வந்து என்னன்னா ஒரு இது இருக்கு, அது என்னன்னா தார் பாலைவனம் இருக்கு, அங்கே ஒரு கிளைமேட் ரீஜியன் வந்து மெயின்டைன் ஆகுது. ஹிமாலயா இருக்கு, அங்கே ஒரு கிளைமேட் மெயின்டைன் ஆகுது. ஓகேங்களா, இதை நான் சொன்னதை அப்படியே போட்டிருப்பாங்க பாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் குரூப் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் லிவிங் இன் ஏரியா சர்டன் கிளைமேட் பேட்டர்னுக்குள்ள வந்து வாழக்கூடியது பயோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதில் 5 பயோம் வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணுது. 5 பயோம் வந்து இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் 5 டைப் ஆஃப் பயோம்ஸ் இருக்கு. என்னன்னா டிராபிக்கல் ஹியூமிட் ஃபாரஸ்ட். டிராபிக்கல் ஹியூமிட் ஃபாரஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிராபிக்கல் மாதிரி இருக்கிற ஃபாரஸ்ட். வாட் இஸ் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படின்னா எப்பவுமே வந்து என்னன்னா பச்சை பசேல்னே இருக்கும். அது எங்கெங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஹிமாலயோட ஃபுத்தில்ஸில். ஓகேங்களா, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் ஹிமாலயோட ஃபுத்தில்ஸில், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார். இதுலலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராபிக்கல் ஹியூமிட் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். இதுக்கடுத்து டிராபிக்கல் ட்ரை ஆர் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். அது எங்கெங்க இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மலையா இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா, இங்கே எல்லாத்துலேயுமே டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் அல்லது டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து அங்கே இருக்கும். ஓகேங்களா, இதுக்கடுத்து வார்ம் டெசர்ட் ஆர் செமி டெசர்ட் எங்க ராஜஸ்தான் பாலைவனம். இதுக்கடுத்து கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், இது எங்கே இருக்கும் ஹிமாலயாஸில் இருக்கும். கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டுங்கிறது ஹிமாலயாஸோட ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கும். இது ஆல்பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னா ஆல்பைன் மிடோஸ் அப்படின்னா ஹிமாலயாஸோட ஹையர் பொசிஷன். ஓகேங்களா, ஸோ ஆர்க்டிக் மாதிரி இருக்கிற ஹிமாலயனோட ஹையர் பொசிஷன் தான் ஆல்பைன் மிடோஸ் அப்படின்னு. ஸோ 5 பயோமை ரெப்ரசன்ட் பண்ணுதான். இதுக்கடுத்து பயோ ஜாகிரபிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் இதில் இந்தியாவில் 10 பயோ ஜாகிரபிக் ஜோனு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஒரு இதில் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹிமாலயா, செகண்ட் அதுக்கு ஹிமாலயாவுக்கு பக்கத்தில் இருக்க ஹிமாலயாஸ், அதாவது மேலே இருக்கிறத டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஹிமாலயாஸ், அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசர்ட்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செமி அரிட் ரீஜியன் பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கடுத்து வெஸ்டர்ன் காட்ஸு, அதுக்கடுத்து என்னன்னா டெக்கான் பெனின்சுலா 6 நம்பர் போட்டிருப்பாங்க பாருங்க, டெக்கான் பெனின்சுலா. அதுக்கடுத்து கேஞ்சட்டிக் பிளைன், கங்கா மட்டும் இருக்கிற ரீஜியன். அதுக்கடுத்து கோஸ்டல் ரீஜியன், நமக்கு கோஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அரேபியன் கோஸ்ட் அண்டு பே ஆஃப் பெங்கால் கோஸ்டல் ரீஜியன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் ரீஜியன். ஓகேங்களா, இப்படி 10 டைப் ஆஃப் பயோ ஜாகிரபிக் ஜோன்ஸ் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஜோன் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஸோ பயோ ஜாகிரபிக் ஜோன்ஸ், இந்த பயோ ஜாகிரபிக் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு ஜோனையும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராவின்ஸாக பிரிப்பாங்க. ஒவ்வொரு ஜோனையும் ப்ராவின்ஸாக பிரித்தா நம்மக்கிட்ட எவ்வளோ வருது அப்படின்னா 25 ப்ராவின்சஸ் வருது. பயோ ஜாகிரபிக் ஜோனை பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்டவணை கொடுத்துருப்பாங்க. இந்த 10 இருக்கும். ஓகேங்களா, அந்த 10 இருக்கும். 10 பயோ ஜாகிரபிக் ஜோன்ஸ் இருக்கும். பயோ ஜாகிரபிக் ஜோன் இருக்கும். அந்த ஜோனை ப்ராவின்சஸாக பிரிச்சிருப்பாங்க. எப்படி பாருங்க, டிரான்ஸ் ஹிமாலயாவை எத்தனை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1A 1B 1Cன்னு பிரிச்சிருக்காங்க. ஹிமாலயாஸ் வந்துன்னா 2A 2B 2C 2D 4ஆக பிரிச்சிருக்காங்க. இது டெசர்ட்டை 2ஆக பிரிச்சிருக்காங்க. செமி அரிடை 2ஆக பிரிச்சு, புரியுதா? ஸோ பயோஜாகிரபிக் ஜோன்ஸு அதை ப்ராவின்சஸாக பிரித்து வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான். இதை கிளாசிஃபை பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. 1988ல் ரோசர்ஸ் அண்ட் பான்பர் அப்படின்றவங்க தான் இதை கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, 1988ல். ஓகேங்களா, சரி. இப்போ என்னன்னா ஓவராலாக நம்மளுடைய ஜாகிரபிக்கல் ரீஜன் லேண்ட்ஸ்கேப்பை பற்றி பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஃபோனா அண்ட் ஃப்ளோரானா விலங்கினங்கள், தாவரங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அனிமலை எப்படி பிரிக்கணும்னா 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வெர்டிபிரேட்ஸ், இன்னொன்று நான் வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்பு உள்ளது அல்லது முதுகெலும்பு அற்றது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கும். இப்போ வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுகெலும்பு உள்ளதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஃபிஷ்ஷு, ஆம்பிஃபியன்ஸ், ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸு, மேமல் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிபிரேட்ஸில் வந்து வரக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இந்த வெர்டிபிரேட்ஸே 2ஆக பிரிப்பாங்க. அது இங்கெல்லாம் இருக்காது, நான் எழுதி வச்சிருப்பேன். கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்னு 2ஆக பிரிப்பாங்க. கோல்டு பிளட்டட் அனிமல்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ஆம்பிபியன்ஸ், மேமல்ஸ் இருக்கும். வார்ம் பிளட்டட் அனிமல்ஸில் ஆவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் இருக்கும். இப்போ வாட் இஸ் கோல்டு பிளட்டட், வாட் இஸ் வார்ம் பிளட்டட், அதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் ஒரு அட்டவணை போட்டு எழுதி வச்சுக்கணும். கோல்டு பிளட்டட் அனிமல் எப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய பாடி டெம்பரேச்சரை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது.
இப்போ அவங்க நமக்கு மனுஷன் இருக்கான், மனுஷன் வந்து என்னன்னா வேகமாக ஓடுறான்னு வைங்களேன், அவனோட பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருமா? அதை கூல் பண்ணுறதுக்காண்டி என்ன வரும்? வேர்வை வரும். அப்போ என்ன பண்ணுது, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பே என்ன பண்ணுது, வேர்வையை சுரக்குதா? அப்போ நம்ம வார்ம் பிளட்டட் அனிமல். அப்போ நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எப்போவுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். இதே இது நம்ம வந்து ஒரு ஆர்க்டிக் ரீஜன், அண்டார்டிக் ரீஜன்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மூச்சு அதிகமாக இழுத்து விடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த வார்ம் கண்டிஷன் நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் கால்ட் அஸ் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். இதே இது கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்னா அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் டிஃபரன்சஸை தாங்க முடியாது. ஓகேங்களா? அவங்களால அவங்களுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய பாடி எனர்ஜி எப்போவுமே வெளியிலேருந்து தான் கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் அவங்களுடைய பாடி டெம்பரேச்சரை அவங்களால மெயின்டைனே பண்ண முடியாது. அதுதான் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து கோல்டு பிளட்டட், ஆம்பிபியன்ஸ் வந்து கோல்டு பிளட்டட், ரெப்டைல்ஸ் வந்து கோல்டு பிளட்டட். இதுக்கு அடுத்து ஆவ்ஸ் அப்படின்றது வார்ம் பிளட்டட். ஓகேங்களா? ஆவ்ஸ் வந்து வார்ம் பிளட்டட், மேமல்ஸ் வந்து வார்ம் பிளட்டட். மேமல்ஸில் வார்ம் பிளட்டட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. இதுக்கு அடுத்து இன்வெர்டிபிரேட்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்றது, இது வெர்டிபிரேட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஆர்கானிசம் இன் எர்த். வெர்டிபிரேட்ஸ் அப்படின்றவங்க மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஆர்கானிசம் இன் எர்த். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னன்னா வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் த அனிமல் இருக்கும். ஓகேங்களா? அனிமல் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? பட் என்னன்னா இவங்களுடைய சைஸ் அண்ட் மொபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதே இது இன்வெர்டிபிரேட்ஸ்னா அதிகமான எண்ணிக்கை இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 98% ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு வேர்ல்டோட அனிமல்ஸ் அப்படின்றது இன்வெர்டிபிரேட்ஸ் தான். ஓகேங்களா? முதுகெலும்பு இல்லாதது தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸில் அனிலீட்ஸு, மொலஸ்கஸ்ஸு, எச்சினோ இல்லை உள்ள போயிட்டுலாம் வந்து ரொம்ப டீப்பாக படிக்கணும்னா மனப்பாடம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த பர்டிகுலர் தலைப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. இன்வெர்டிபிரேட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா வெரி காமன் சில விஷயங்கள் இருக்கும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றபடி எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்து ஃபோனா பார்த்துட்டோம். ஃபோனா கொடுத்து ஃப்ளோரா. ஃப்ளோரா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோராவில் we are in a 10th position. ஓகேங்களா? we are in a வேர்ல்டில் 10th position. இதே இது ஏஷியாவில் 4th position. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. செல்ஃப் அண்ட் டிஷ்யூஸ் நாட் ஹைலி ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆர்கனைஸ்ட் இன்டு ஃபங்க்ஷனல். இது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கே, ஃபங்கை, பாக்டீரியா அப்படின்னு சொல்லி மூணாக பிரிக்கிறாங்க. அப்போ பிளான்ட்ல ஃபங்கை பாக்டீரியாவும் வருது. பார்த்தீங்களா? பிளான்ட்ல பாக்டீரியாவும் வருது. மனப்படம் பண்ணிங்க. நம்ம பாக்டீரியா என்ன படிப்போம், ஒரு கிருமின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இதில் பிளான்ட் கிங்டம்ல பாக்டீரியாவும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதே இது செல்ஸ் பாருங்க. செல்ஸ் வந்து டெவலப் ஆனது. இதை நோ வஸ்குலர் டிசீஸ், வஸ்குலர் டிஷ்யூ. ஓகேங்களா? டிசீஸ் டிஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இதை பிரித்து வச்சுருக்காங்க. இதை ரொம்ப டீப்பாலாம் நீங்கள் போய் படிக்க தேவைன்னு அவசியம் இல்லை. இப்போ ஆல்கே பற்றி பாருங்க. ஆல்கே, ஃபங்கே, பாக்டீரியா, லிச்சன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான இது. ஓகேங்களா? ஆல்கே அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டோட அந்த ஷூட்டுக்கும் லீஃபுக்கும் டிஃப்ரெண்டே இருக்காது. நம்ம அந்த பாறை மேலே வந்து படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, பச்சை பச்சை கலரில், அதுதான் ஆல்கே. அதில் நீங்கள் போயிட்டு ஸ்டெம்ஸ் இங்கே இருக்குது, அதாவது தண்டு இங்கே இருக்குது, வேர் இங்கே இருக்குன்னு பார்க்க முடியுமா, தெளிவாக பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ பட் மேக்ஸிமம் வந்து என்ன ப்ளூ அண்டு கிரீன் 2 கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய உணர்வை இவங்களே தயாரிச்சுக்க முடியும். இது தவிர ரெட்டு, ப்ரௌன் இருக்குது, அதெல்லாம் வந்து கடல்களில் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்காது, வெள்ளை கலரில் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம மஷ்ரூம்ஸ்லாம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ அவங்களால உணவை அவங்களால தயாரிச்சிக்க முடியாது. அவங்க எதில் வளருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அழுகி போன காய்கறிகள், பழங்கள், ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இவங்களுடைய வளர்ச்சி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் டைவர்சிட்டி ஆஃப் ஃபங்கை வந்து எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்குது. அதுக்கடுத்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாக்டீரியாலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம். இதுலேயும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது இருக்காது அப்படின்னா குளோரோஃபில் இருக்காது. ஸோ யாரையாவது ஒருத்தரங்களை சார்ந்து தான் வாழ வேண்டியிருக்கும் இவங்களுக்கு. இதுக்கடுத்து லிச்சன்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை அண்ட் ஆல்கேவோட காம்பைன்டு பொசிஷன் தான் லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபங்கையில் பச்சையும் கிடையாது, ஆல்கேயில் பச்சையும் இருக்கா? அப்போ ஃபங்கை என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்கேவுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ தங்குறதுக்கு இடம் கொடுத்தா என்ன பண்ணும், ஆல்கேக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்குது. ஃபங்கை என்ன பண்ணும் அப்படின்னா என்னன்னா ஆல்கே வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணி உணவை தயாரிக்குமா, அந்த உணவை ஃபங்கை வாங்கிக்கும். ஸோ அதான் லிச்சன்ஸ். ஓகேங்களா? இட்ஸ் அ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ அதை படிச்சிருப்பீங்க சிம்பயாட்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ப்ரியோபைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா plant body differentiated into small stem simple leaves.
ஸ்மால் ஸ்டெம் இருக்கும், சிம்பிள் லீவ்ஸ் மட்டும் நமக்கு இருக்கும், பட் ரூட்ஸ் வந்து ஆப்சண்ட். ஓகேங்களா, ரூட்ஸ் வந்து ட்ரூ ரூட்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ட்ரூ ரூட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கடுத்து பெட்ரோபைட்ஸ், வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் பிளான்ட் பாடிஸ், ரூட்ஸு, ஸ்டெம்ஸு, லீவ்ஸ், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். இதுக்கடுத்து ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேக்கடு சீடு பிளான்ட்ஸ். நேக்கட்னா விதை உரை மூடப்பட்டிருக்காது. மிகப்பெரிய மரங்கள் விதை உரை வந்து மூடி இருக்காது. ஓகேங்களா, இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்காது. இதே இது ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்றது க்ளோஸ்டு சீடு பிளான்ட். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, இதுக்கடுத்து என்னன்னா ஃப்ளோரல் எண்டமிசம் ஆர்டர். ஃப்ளோரல் எண்டமிசம் ஆர்டரில் நம்ம எண்டமிசம்னா என்னங்க? ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் வாழக்கூடியதான் எண்டமிசம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸில் கிட்டத்தட்ட 2600 ஸ்பீசிஸ் வந்து எண்டமிசமில் இருக்குது. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 2600 ஸ்பீசிஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வாழுது. இதுக்கடுத்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன், அதெல்லாம் யோசிக்கணும். ஈஸ்டர்ன் ஹிமாலயா, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அங்கே யோசிக்கணும். 2500 ஸ்பீசிஸ் இருக்கு. இதே இது நார்த் வெஸ்டர்ன் ஹிமாலயா, ஜம்மு காஷ்மீர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 800 ஸ்பீசிஸ். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா 250 ஸ்பீசிஸ். இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏறு வரிசையில் எழுது, இறங்கு வரிசையில் எழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, குரோனாலஜி படி எழுதுமாங்க. ஸோ குரோனாலஜி கிடையாது, இது வந்து என்ன வரிசையாக எழுதுறது. ஸோ அப்போ நம்ம இதில் எண்டமிசம் எங்கே அதிகமாக இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், அதுக்கடுத்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அதுக்கடுத்து அந்தமான் நிக்கோபார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதே இது இந்தியாவோட கிராப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கிராப் ஜெனட்டிக்ல டைவர்சிஃபைடாக இருக்கும் அப்படின்றது. கிராப் அப்படின்றது என்னங்க? நம்ம பயிரிடுற பயிர். ஓகேங்களா, ஸோ அதுதான். இதுக்கடுத்து லைவ் ஸ்டாக்கு, இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து இந்தியாவோட வைல்ட் லைஃப் வந்து எப்படி பிரிஞ்சிருக்குது அப்படின்றது. வைல்ட் லைஃப் எப்படி பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயனில் ஒரு மாதிரியான விலங்கினங்கள், தாவரங்கள் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஹிமாலயோட அந்த கிளைமேட்டை பொறுத்து அது என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஹிமாலயன் ஃபுத்தில்ஸ், அதுக்கடுத்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அதுக்கடுத்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ்லேயே 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஹிமாலயன் மவுண்டெயினில், ஸோ ஹிமாலயன் மவுண்டெயினை ஓவரா சொல்லிட்டு 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஹிமாலயன் மவுண்டெயினை ஓவரா சொல்லிட்டு ஹிமாலயனோட ஃபுத்தில்ஸ்னா என்னங்க? அடிப்பாகம். அதுக்கடுத்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸை பற்றி பேசியிருக்காங்க. இதுக்கடுத்து பெனின்சுலார் இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க. பெனின்சுலார் இந்தியானா என்னங்க? கீழே இருக்கிற, அதாவது என்னன்னா இந்த ராஜஸ்தான், இதெல்லாமே பெனின்சுலார் இந்தியா. இந்த பெனின்சுலர் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிராபிக்கல் மாய்ஸ்ட் அண்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ அங்கே வந்து எப்படி விலங்கினங்கள், தாவரங்கள் இருக்குது அப்படின்றது. அதுக்கடுத்து டெசர்ட் ரீஜியன், நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு டெசர்ட் ரீஜியன். அதுக்கடுத்து டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ரீஜியன். அதுக்கடுத்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் ரீஜியன். இதுக்கடுத்து ஒரே ஒரு மேங்க்ரோவ் சுத்தரப்பட்டு, இந்த வெஸ்ட் பெங்கால் ரீஜியனில் கடல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடலோட 6 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு மேங்க்ரோவ்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ரீஜன் இவ்வளோ தான். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சாப்டர் 10. ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து சாப்டர் 11 பார்க்கலாம்.